பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கடலை ஒட்டி இருந்த ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன பால்கார பையன். கதையை ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரி பார்ட் 1 டே 25. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாலை டெலிவரி பண்றதுக்காக பல தூரம் வெயில நடந்து போயிட்டு இருந்தான். பாதி வழியில டயர்டாகி அங்கிருந்து பீச்சு கிட்ட நின்றான். அப்போ ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ட்ரெஸ்ல வந்த ஒரு லேடி அவங்கிட்ட அவங்க குழந்தைக்காண்டி பால் கேட்டாங்க. பால் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டு பாதி பானையோட போய் வீட்டுல போய் திட்டு வாங்க போறேன்னு அந்த பானை திறந்து பார்த்தா பால் நிரம்பி வழியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு குறிப்பா கப்பல்ல போயிட்டு இருந்த போர்ச்சுகீஸ் மக்கள் பயங்கரமான புயல்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களும் அதே லேடிட்ட பிரேயர் பண்றாங்க. சடனா அந்த புயலும் நின்னுது. அவங்க கப்பல் கரை ஒதுங்கின இடத்துல அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு சின்ன சேப்பல் கட்டுனாங்க. அந்த சின்ன சேப்பல் தான் இன்னைக்கு வேளாங்கண்ணி மத ஆலயமா மாறி கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஹிந்துன்னு எல்லாரும் ஒன்னு இணைகிறோம். மதத்துக்காக இல்ல, நம்பிக்கைக்காக. அதனாலதான் இன்னைக்கும் அவங்கள அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த்னு கூப்பிடுறாங்க. இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கை இழந்த யாரோ ஒருத்தருக்கு அதை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா சில நேரத்துல நம்ம குணப்படுத்துறது மருந்து கிடையாது, நம்பிக்கை தான்.